கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இதில் சொல்லப்பட்டுள்ள எல்லா நல் வார்த்தைகளையும் கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நாம் சுதந்திரிக்க கிருபை கொடுத்து அதை நிச்சயமாய் நம்முடைய ஜீவியத்திலே வர பண்ணுவாராக. நாம் அதை ஆசீர்வாதமாய் நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது நமக்கு நன்றாய் பரிச்சயமான வசனம். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு, தேவ சபைக்கு போகிற நல்ல விசுவாசிகளுக்கு, நல்ல ஊழியர்களுக்கு இந்த வசனம் என்பது நல்ல பரிச்சயமான, அடிக்கடி பயன்படுத்துகிறதும் அடிக்கடி வைத்து ஜெபிக்கிறதுமான வசனமாய் இது காணப்படுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை தான் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வசனத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது: நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனை போல் லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இதிலே நாம் இன்றைக்கு இந்த செழித்து என்கிற வார்த்தையை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், சில வசனங்களிலே நீங்கள் எல்லா வார்த்தையும் தனித்தனியாய் தியானிக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு சில இடங்களிலே அர்த்தங்கள் இருக்காது, சில இடங்களிலே அது ஒரு ஜஸ்ட் கனெக்டிங் வேர்ட்ஸா தான் இருக்கும். ஆனால் இந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது, சத்தியங்கள் இருக்கிறது, ரகசியங்கள் இருக்கிறது. நீதிமான் என்று கர்த்தர் வேதத்திலே அநேக காரியங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அதே போல் பனை மரத்தை குறித்து வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. செழித்து என்று குறித்து தியானித்தீர்கள் என்றால் அதை குறித்து பெரிய டாபிக்கே இந்த பைபிளிலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. லீபனோனை குறித்தும் கேதுருவை குறித்தும் வளருவான் என்கிறது குறித்து ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு சத்தியமாய் உங்களால் தியானிக்க முடியும். அதற்கென்று கர்த்தர் அதற்கென்று ஒரு அர்த்தத்தையும் ரகசியத்தையும் இந்த வசனத்திலே அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதன்படியாக இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற நாம் இன்றைக்கு அந்த செழிப்பான் என்கிற வார்த்தையை நாம் தியானிப்போமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது செழித்து என்று சொல்லுகிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? நம்முடைய தேவன் நம்மளை செழிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் செழிக்கிற ஜனங்களாய் காணப்படுகிறோம். இந்த மாதத்திலே நாம் கர்த்தர் சமூகத்திலே சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே எல்லா விதத்திலும் நாம் செழிக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. இங்க வசனம் சொல்லுகிறது செழித்து என்று சொல்லுகிறது. செழித்து என்றால் என்ன அர்த்தம்? செழித்து என்பது எதன் அடையாளமாய் எதை காட்டுகிறது? வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது அந்த வார்த்தை சொல்லுகிறது: உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, செழிப்பு என்பது என்ன? வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுகிறது. வயல்வெளியானது காட்டை போல வளருகிறதாய் காட்டுகிறது. இது ஒரே வார்த்தையில நீங்க சொன்னீர்கள் என்றால், செழிப்பு என்பது பெருக்கத்தை காட்டுகிறது. இந்த மாதத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பெருக்கம் என்கிற செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க வனாந்தரத்துல போய்கொண்டிருக்கிறீர்களா? உங்க ஜீவியம் ஒரு வயல்வெளியாய் மாறுகிறது. அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு வயல்வெளியாய் இருக்கிறீர்கள், ஏற்கனவே ஓரளவு உங்களால் வளர்ச்சியும் கனியும் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் அநேக வளர்ச்சி பெற்று உங்கள் வயல்வெளி எல்லார் பார்வைக்கும் ஒரு காடாய் மாறப்போகிறது. வனாந்திரம் என்பது என்ன? அது தனித்த நிலைமை.
வனாந்தரம் என்பது என்ன? அது தனித்து விடப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமை. ஆனா இந்த வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுகிறது என்பது என்ன, எதை காட்டுகிறது? அதை நாம் சுருக்கமாய் மேலோட்டமாய் பார்த்தோம் என்றால், வனாந்திரம் என்பது கைவிடப்பட்டதும் தனித்த நிலைமையாய் இருக்கிற நிலமானது, அந்த இடமானது இப்பொழுது வயல்வெளியாய் மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பராமரிப்பு நிலமாய் மாறுகிறது, அது பாதுகாக்கப்பட்ட நிலமாய் மாறுகிறது. வயலை நீங்கள் குறித்து பார்த்தல் என்றால் அதற்கென்று தண்ணீர் ஓடுவதற்கு கால்வாய்கள் வெட்டப்பட்டு இருக்கும். அந்த மண்ணானது உழுது பண்படுத்தப்பட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாய் அந்த வயல்வெளியானது வேலி அடைத்து காக்கப்பட்டிருக்கும். அப்ப வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுது என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பண்படுத்தப்பட வேண்டியவைகளை பண்படுத்தப்பட்டு, உருவாக்கப்பட வேண்டியவைகளை உருவாக்கப்பட்டு, நீங்கள் பராமரிக்கப்பட்டு ஒரு வேலியடைத்த தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அலைந்து திரிகிறவனாயிருந்தான். அதுதான் வனாந்திரம். யோவான் ஸ்தானங்களை குறித்து பாருங்க, அவன் வெட்டுக்கிளிகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு ஒட்டகத்தின் வஸ்திரத்தை தரித்தான். அந்த நாட்கள்ல ஒட்டகத்தின் வஸ்திரத்தை தரிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சொற்பமான மனுஷன். ஏன்னா அன்றைக்கு நூல் ஆடைகள் இருந்தது, பலவர்ண ஆடைகள் இருந்தது, பஞ்சு நூல் ஆடைகள் இருந்தது, இப்படி என்று சொல்லி அநேக, அதாவது தையல் இல்லாத ஆடைகள் இருந்தது என்று சொல்லி நிறைய வஸ்திரங்கள் அந்த நாட்களில் இருந்தது. மினுக்கான வஸ்திரங்கள் இருந்தது, அதே போல் நிறைய வஸ்திரங்கள் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வஸ்திரங்கள். நான் நம்முடைய பிரசங்கங்களிலே நான் சொல்லி இருக்கிறேன், அந்த நாட்கள்ல பிச்சைக்காரர்களுக்கென்றே ஒரு வஸ்திரம் இருந்துச்சு, நீல நிற வஸ்திரம். அப்படிப்பட்ட விசேஷமான நல்ல வஸ்திரங்கள், பாலாய்ப்பன வஸ்திரங்கள் சொல்லி நிறைய வஸ்திரங்கள் இருந்தாலும் யோவான் ஸ்தானகன் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை போட்டிருந்தான்? ஒட்டகத்தின் தோலை அவன் வஸ்திரத்தை போட்டிருந்தான். காரணம் என்ன? அவன் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறவனாயிருந்தான். வனாந்தரத்திலே யார் காணப்படுவார்கள் என்றால், வேதத்தின்படி பார்த்தோம் என்றால் குஷ்டரோகிகள் இருப்பார்கள். அவர்கள் யாராலும் பராமரிக்கப்படாதவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், துரத்தப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அப்ப செழித்தான் என்றால் என்ன காட்டுகிறது? அவன் கைவிடப்பட்டும் குஷ்டரோகத்திலும் துரத்தப்பட்டவனாய் இருந்தவன் இப்பொழுது எல்லார் பார்வைக்கு முன்பாக அவன் பராமரிக்கப்படுகிறான். அப்ப கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை பராமரிக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். உங்களுக்கு தேவையான பண்படுத்துதலை கர்த்தர் உங்களை கொடுத்து உங்களை உருவாக்குகிறார், உங்களை வேலி அடைக்கிறார். அதுக்கப்புறம் இந்த செழிப்பான இடம் என்னவா மாறுதான்? அந்த வயல்வெளி காடு எண்ணப்படும். அது காடா மாறுறது கிடையாது. ஏன் காடா மாறணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லல, காடா எண்ணப்படும் ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா, காடுங்கிறது மிருக ஜீவன்கள் வரும், வேடன் வருவான், கன்னிகள் வைக்கப்படும். அது ஒரு சில நேரங்கள்ல காடு என்பது ஆபத்தை குறிக்கிறவர். ஆனா நீங்க வசனம் சொல்லுது, நீங்க காடா மாற மாட்டீங்க, நீங்க காடு போல எண்ணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க செழிப்பான வயல்வெளியா தான் இருப்பீங்க. ஆனா உங்களை தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது உங்கள் வயல்வெளி பார்ப்பதற்கு ஒரு பெரிய காடு போல வளர்ந்திருக்கும். நீங்க அந்த ஹாலிவுட்ல ஒரு படம் எடுத்துடல, அது எந்த படம் என்னன்னு தெரியல. ரீசெண்டா அந்த ஹார்ட் ஒர்க்கை பத்தி நாங்க எடிட்டிங்ல நான் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இதை எங்களுக்கு ரெஃபரன்ஸா சொன்னாங்க. நான் எடிட்டிங் காரியங்களை கற்றுக்கொண்டு போது அதை எனக்கு ரெஃபரன்ஸா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மனுஷன், அது பேர்ல யாருன்னு தெரியல, எந்த படம்னு தெரியல, அவர் ஒரு சோளக்காட்டுல ஏதோ ஒரு ஷூட்டிங் எடுக்கணுமா. அந்த சோளக்காட்டுக்குள்ள கார் போற மாதிரி, அந்த சோளக்காட்டெல்லாம், அந்த சோளம், அந்த அந்த கட்டை எல்லாத்தையும் பசுமையா இருக்கிற சோளத்துக்குள்ள ஒரு கார் நுழைஞ்சு எப்படி சேதப்படுத்துமோ அது மாதிரி சேதப்படுத்துற மாதிரி அவர் ஷூட்டிங் எடுக்கணுமா. இதுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த வயல் ஒரு பெரிய எத்தனையோ ஹெக்டேர் அளவு எத்தனையோ ஹெக்டேர் நிலத்தை வாங்கி அதுல சோளத்தை பயிரிட்டு, அந்த சோளத்தினுடைய கதிர்கள் வர்ற வரைக்கும் அது ஒரு மனுஷனுடைய 7 அல்லது 8 அடி ஹைட் இருக்குமா, ஒரு மனுஷனை விட ஹைட்டா இருக்குமா. அவ்வளோ உயரங்கள் வர்ற வரைக்கும் அதை வளர்த்து, அதை கதிர் விடுற அளவுக்கு வளர்த்து, அதுக்கு பின்பாக தான் அதை ஷூட்டிங் எடுத்தாப்பையா. ஷூட்டிங் எடுக்கும்போது என்ன பண்ணிட்டார், ஒரு காரையே அப்படியே உள்ள அனுப்பி அந்த வேலியை, அந்த சோளங்கள் எல்லாம் நாசம் பண்ணும்படி பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய மூவி கான்செப்டா இருந்துச்சு. அந்த இடத்தை, அந்த காரியத்தை குறித்து எங்கிட்ட போட்டோ காமிக்கும் போது நீங்க யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், இருக்கும். அது பாத்தீங்கன்னா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பச்சை பசேர்ந்துச்சு.
ஒரு மனுஷன் உள்ள போனா வெளியில தெரியவே மாட்டான், அந்த அளவுக்கு இருந்துச்சு. பார்ப்பதற்கு அது ஒரு காடு மாதிரியே இருந்துச்சு. இங்க வசனம் சொல்லுது, உங்களை வயல்வெளியாவரை கர்த்தர் உங்களை காடுகள் எண்ணப்படுகிற அளவுக்கு உயர்த்துகிறார். நடப்புல இருக்கிறத குறிச்சு பார்க்கணும்னா, நாங்க பஞ்சாப் மாநிலத்துக்கு நாங்க மிஷினரிகளை குறித்து அவர்களை பார்ப்பதற்காகவும் அவங்களை உற்சாகப்படுத்துறதும் நானும் டேடியும் போயிருந்தோம். அப்பதான் முதல் நான் என் கண்ணால நான் பார்த்தது என்னன்னா, நான் என் சின்ன பிள்ளையில இருந்து கேட்டிருக்கேன், கண்ணு கட்டின தூரம்லாம் நம்ம நிலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் கண்ணார பார்த்தது அந்த பஞ்சாப் மாநிலத்துலதான். நாங்க ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம். அந்த ரோடு பாத்தீங்கன்னா சின்ன ரோடு தான், ஒன்வே ரோடு மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த ரோட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கு. எத்தனையோ ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கு. அதுல ஒரு சின்ன ரூம் மட்டும்தான் இருக்கு. ஆனா சுத்தி பாத்தீங்கன்னா பசுமையா இருக்கு. அப்ப நாங்க கேட்டோம், இது என்ன இந்த நாள்ல மட்டும் பசுமையா இருக்குமா, இந்த கோதுமை போடுறப்ப மட்டும் பசுமையா இருக்கு? அவங்க சொன்னாங்க, இது வருடம் முழுக்க பசுமையா தான் இருக்கும். சில காலங்கள் நாங்க இந்த நிலத்தை பயன்படுத்துவோம், அப்ப மட்டும்தான் நிலம் எம்டியா இருக்கும். சில மாசங்கள் மட்டும். ஆனா வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை நாங்கள் பயிரிட்டு கொண்டே இருப்போம். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் உங்களை வனாந்தரத்தின் சூழ்நிலிருந்து உங்களை வயல்வெளி ஆக்குகிறார் என்றால், அவர் கொஞ்சம் செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதல்ல, உங்களை ஜனங்களுக்கு முன்பாக ஒரு காடு என்கிற அளவுக்கு பெருக செய்ய போகிறார். காடு என்கிற அளவுக்கு உங்களை பெருக செய்ய போகிறார். எப்படி 12 சீசர்கள் போய் உலகத்தை கலக்குகிறவர்களாயும் முழு தேசத்துக்கு அடையாளமாய் மாறினார்களோ, அதே போல் கர்த்தர் இந்த 12வது மாதத்திலே உங்களை காடு என்கிற அடையாளம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இதுதான் செழிப்பை காட்டுகிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, அவன் செழித்தான். செழித்தான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் வனாந்திரமா இருந்தவன் இப்ப வயல்வெளியா மாறிட்டான். வயல்வெளியா இருந்தவன் இப்ப காடு போல வளர்ந்துட்டான். வலது புறமும் இடதுபுறமும் இடங்கொள்ளாத அளவு வளர்ந்துட்டான். அதுதான் செழிப்பு. வளர்ச்சி என்பது உயரம், செழிப்பு என்பது பெருக்கத்தை காட்டுகிறது, படருகிறதை காட்டுகிறது. இந்த மாதத்துல கர்த்தர்ட்ட சுதந்திரித்து கேளுங்க, இந்த வசனத்தை சொல்லி செவிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வார்த்தையை நீ கொடுத்திருக்கிறீர் அல்லவா, என்னை நீர் செழிக்க பண்ணுவீராக. நான் இடதுபுறமும் வலதுபுறமும் பெருகுகிறவனாய் மாறணும். என் குடும்பம் படருகிறதாய் மாறணும். என் ஊழியம் படருகிறதா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிறோம், ஆனா அதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா அதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வாக்குத்தத்தம் வந்துருச்சு உடனே நிறைவேறும் நினைக்கிறோம். சில நேரங்கள்ல வாக்குத்தத்தங்கள் நீங்க ஜெபிச்சாலும் நிறைவேறத்தான் செய்யும். ஆனா அநேக நேரங்கள்ல கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா அதை வைத்து ஜெபிக்கணும். அதை வச்சு ஜெபிச்சு நீங்க அதை சுதந்திரிக்கிறோம். அதை சுதந்திரிக்கிற அளவுக்கு எப்படி யாக்கோபு தேவனோடு போராடணும், அதே போல நீங்க போராடணும். கர்த்தர்கிட்ட அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து போராடுகிறது தப்பே கிடையாது. அது தேவனுக்கு எதிரான பாவமும் கிடையாது. அதனால கர்த்தர் இந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிங்க, போராடி நீங்கள் செழித்தவர்களாய் மாறுவீர்களாக. சரி, செழிப்பு என்பது பெருக்கம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருக்கம் என்று வேதம் நம்மளுக்கு அதை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. அப்ப இந்த மாதத்திலே கர்த்தர் நீ செழிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், எப்படிப்பட்ட செழிப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார்? இந்த செழிப்பிற்குள்ளாய் காணப்படுகிற காரியங்கள் என்னென்ன? செழிப்பை குறித்து பார்த்தோம் என்றால் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 4 காரியத்தை நாம் தியானித்து ஜெபிப்போமாக. அந்த 4 காரியத்துல நேரம் சமயம் நம்மளுக்கு அனுமதிக்கிற அளவுக்கு நாம் தியானித்து ஜெபிப்போமாக. அப்ப தேவன் உங்களை செழிக்க பண்ணுகிறார் என்றால் எந்தெந்த காரியத்தில் அல்லது எப்படிப்பட்ட செழிப்பை கத்தருகிறாரா, அல்லது அந்த செழிப்புக்குள்ளாய் காணப்படுகிற காரியங்கள் என்னென்ன? 1 நாளாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையையும் சுகமும் உள்ள விசாரமான தேசத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையையும் சுகத்தையும்
விஸ்தாரத்தையும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதே போலதான் இன்றைக்கு நாம இந்த செழிப்பை கண்டுபிடித்திருக்கோம். ஜனங்கள், தேவ ஜனங்கள் எப்படி செழிப்பை கண்டுபிடித்தார்களோ அதே போல இன்றைக்கு கர்த்தர் அந்த செழிப்பை கண்டுபிடிக்கும்படி நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எப்படிப்பட்ட செழிப்பா? அந்த 4 காரியங்கள் அந்த செழிப்புல வருதா. 1, மேய்ச்சல் வருகிறது. 2வது அமெரிக்கை வருகிறது. 3வது சுகம் வருகிறது. 4வது விஸ்தாரம் வருகிறது. 1 மேய்ச்சல், 2வது அமெரிக்கை, 3வது சுகம், 4வது விஸ்தாரம். இந்த 4ம் இந்த செழிப்புக்குள்ளாக அடங்கி இருக்கு. அப்ப இந்த 4லே ஒவ்வொன்றாய் நாம் தியானிப்போமாக. அப்ப செழிப்பு என்கிற மேய்ச்சலை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இந்த மாதத்தில் உங்களை மேய்ச்சலிலே செழிக்க பண்ணுகிறேன், நீங்கள் மேய்ச்சல் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப மேய்ச்சல் என்பது எதை காட்டுகிறது? அந்த செழிப்பான மேய்ச்சல் என்பது எதை காட்டுகிறது? அது எதனுடைய அடையாளமா இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது. ஓசியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஓசியா 13:6 வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். நல்ல செழிப்பான மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? செழிப்பான மேய்ச்சலை கர்த்தர் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களை திருப்தி அடைய பண்ணுகிறார். திருப்தி அடைய பண்ணுகிறார் என்பது என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையாய் இருக்கிறது? எதை நோக்கி நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்கள்? சிலருக்கு சமாதானம் தேவையாயிருக்கு, சிலருக்கு சந்தோஷம் தேவையாயிருக்கு, சில ஜனங்களுக்கு இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா நிம்மதி தேவையா இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க, சின்ன பிள்ளைகள் இருந்து சொல்றாங்க, எங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. யார் சொல்றா? சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், அவர் உங்களுக்கு செழிப்பான மேய்ச்சலாகி நிம்மதியை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு பொருளாதாரத்துல தேவையா இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவை, எந்த தேவையா இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு நல்ல ஒரு மேய்ச்சலை கொடுக்கிறார். நீங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் திருப்தியாக இருக்க போகிறீர்கள். ஒன்றிலும் குறைவுபட்டவர்களாய் அல்ல, ஒன்றிலும் தரித்திரர்களாய் அல்ல, ஒன்றிலும் இல்லாதவர்களாய் அல்ல, எல்லாவற்றிலும் நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள். பிள்ளைகள் ஞானத்தில் திருப்தி அடைய வேண்டுமா? அவர் சகல சம்பூர்ணத்தையும் கொடுக்கிற தேவன். அவர் ஞானமுள்ள கர்த்தர். உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம், சங்கீதம் 23:1. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இதுதான் நல்ல மேய்ச்சல், செழிப்பின் மேய்ச்சல். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவையான தண்ணீர் வரும், உங்களுக்கு தேவையான ஆகாரம் வரும். ஒன்றிலும் குறைவுபடாதவர்களாய் நீங்கள் எல்லாவற்றிலும் செழித்தவர்களாய் இருப்பீர்கள், எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்தவர்களாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிதா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். மேய்ச்சல் இல்லைன்னா என்ன நடக்கும், மேய்ச்சல் இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப மேய்ச்சல் இருந்தா திருப்தின்னு சொல்லிட்டார். அப்ப மேய்ச்சல் இல்லைன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறதா? வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது. 47வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கானான் தேசத்துல பஞ்சம் கொடியதாய் இருக்கிறது, உமது அடியாரின் மந்தைக்கு மேய்ச்சல் இல்லாமையால். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, மேய்ச்சலுக்கு எதிர்மறையானவைகள் எது? மேய்ச்சல் இல்லாத சூழ்நிலை. அதுதான் பஞ்சத்தை போன்ற சூழ்நிலை. இந்த பஞ்சம் இருந்தால் ஒரு மனுஷனுடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? யோவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவேல் 1:18 சொல்லுகிறது, மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது. மேய்ச்சல் இல்லாத சூழ்நிலை என்பது என்ன? அது ஒரு
பஞ்சத்தின் நிலைமை. பொண்ணா என்ன அர்த்தம்? தவிப்பின் நிலைமை. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. எனக்கு எந்த பட்சத்திலிருந்து நன்மை வரும்? இந்த மனுஷங்கிட்ட இருந்து நன்மை வருமா? இந்த ஊழியத்திலிருந்து நன்மை வருமா? இந்த ஜனத்தினிடத்துல நன்மை வருமா? இந்த காரியத்தில் நன்மை வருமான்னு சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறது. தவிப்பை காட்டுகிறது, கலங்குகிறதை காட்டுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கடந்த மாதத்திலே தவிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டீர்களா? கலங்குகிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டீர்களா? நீங்கள் ஏறெடுத்து பார்த்தாலும் எந்த இடத்துல நான் ஓடினா எனக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி ஓடுகிறவர்களா இருந்தீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நீங்கள் அலைந்து திரிகிறவர்கள் அல்ல, ஓடி அலைகிறவர்கள் அல்ல. இந்த மாதத்திலே உங்கள் தவிப்பை கர்த்தர் முதலாவது மாற்றுகிறார். எல்லா தவிப்பின் சூழ்நிலைகள் மாறுகிறது. எல்லா கையேந்தி நிற்கிற நிலைமைகள் மாறுகிறது. மனுஷர்களை நோக்கி நம்முடைய கண்கள் இருந்ததல்லவா, அந்த நிலைமைகள் மாறுகிறது. கர்த்தரின் கலக்கங்களை இரண்டாவது மாற்றுகிறார். என்ன நடக்குமோ, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி போகுமோ, என் ஜீவியம் எப்படி போகுமோ, இப்படியே இருந்தா என் வாழ்க்கை எப்படி போகுமோன்னு சொல்லி நீங்கள் கலங்கினீர்கள் அல்லவா? தவிப்பின் நிமித்தமாய் கலக்கம் வந்ததல்லவா? அந்த கலக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அதுதான் செழிப்பை காட்டுகிறது. அதுதான் ஒரு நல்ல மேய்ச்சலை காட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, நாடுகளை மேய்ப்பர்கள் சிதறடிக்க பண்ணினார்கள். மேய்ச்சல் இல்லாததினால் ஆடுகளை மேய்ப்பர்கள் சிதறடித்தார்கள். கர்த்தர் சொல்றாரு, நானே இனி அவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாயிருப்பேன். எசேக்கியேல் 33 என்று நினைக்கிறேன். கர்த்தர் சொல்ற, நானே அவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாயிருப்பேன். சிதறி போன நாடுகளை என் பக்கம் திருப்புவேன். அவர்களுக்கு நல்ல மேய்ச்சல் அண்டையிலே கொண்டு போய் திருப்தியாயிருக்க பண்ணுகிற தேவன் உங்களை செழிக்க பண்ணுகிறார். இந்த மாசத்துல கர்த்தர் சொல்லுகிறார், கடந்த 11 மாசம் நீங்க சிதறடிக்கப்பட்டு இருக்கலாம். கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, கணவனும் மனைவியும் பார்த்து கொள்ள முடியாத அளவு வேலையிலே ஓட்டம். ஆனா ஓட்டம் வந்தாலும் அதற்கேற்ற பிரயாசத்துக்கேற்ற பலன் இல்லை. அல்லது எதையாவது குறித்து தவிப்பு, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அல்லது ஐக்கியமா இருக்க முடியாதபடி சிதறிக்கடிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த பக்கம் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த பக்கம் நீங்கள் விலகி போயிருந்தாலும் சரி, எப்பக்கத்துல நீங்க நெருக்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் மாறுகிறார். உங்களை நல்ல தண்ணீர் அண்டையிலே கொண்டு வந்து விடுகிறார். உங்களுக்கு நல்ல அமைதலான தண்ணீர் அண்டையிலே நீங்கள் வருகிறீர்கள். இரண்டாவதாக உங்களுக்கு தேவையான நல்ல மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாய் மாறுகிறீர்கள். வேதத்தில் இதற்கு உதாரணம் இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஆகாப் ராஜா ஒபதியாவை பார்த்து சொல்றான். என்ன சொல்லுகிறான்? ஆகாப் ஒபதியாவை பார்த்து 1 ராஜாக்கள் 18:5 சொல்லுகிறது, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீருற்ற இடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேரி கழுதைகளையும் ஆவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, சகல மிருகங்களை சாக விடாம குதிரையாச்சு கோவேரி கழுதையாச்சு உயிரோடு காப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட இருந்த மாடுகள் செத்து போயின, அவன்கிட்ட இருந்த ஆடுகள் செத்து போயின, அவனிடத்துல இருந்த மிருக ஜீவன்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அவன் சொல்றான், நம்ம குதிரையனாலும் நம்ம காப்பாத்துவான், கோவேரி கழுதையனாலும் நம்ம காப்பாத்துவான். அப்ப அவன் கூப்பிட்டு சொல்றான், உபதியாட்ட சொல்றான், எங்கெல்லாம் நீரூற்று இருக்கும் அங்கெல்லாம் ஓடிப்போம், எங்கெல்லாம் ஆறு இருக்கும் அங்கெல்லாம் ஓடிப்போம். சூழ்நிலையை பாருங்க. ஒரு ராஜா அழைத்து சொல்லுகிறான், அவ்வளோ பெரிய பஞ்சம், அலைந்து திரிகிற பஞ்சம். அந்த ஸ்திரீ சொன்னாலே, அந்த விதவை சொன்னாலே, நானும் என் பிள்ளையும் இந்த கடைசி அப்பத்தை சாப்பிட்டு சாக போகிறோம்.
அடை சுற்றி நாங்க சாக போகிறோம். கத்து கேட்கிறா, உங்கள் அனுபவம் இப்படிதான் இருக்கா? இன்றைக்கு நீங்க எங்க புல்லு அகப்படும், எந்த நீரோடைக்கு போனா கிடைக்கும், எந்த ஆட்சிக்கு போனா கிடைக்கும் சொல்லி தேடி அலைகிறீங்க. ஆனால் உங்கள் கண்களின் முன்பாக இன்று புல்கள் அகப்படவில்லை. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒபதியா தேடி அலைகிறான். ஆகாப் ஒரு பக்கத்துல தேடி அலைகிறான், ஒபதியா இன்னொரு பக்கத்துல தேடி அலைகிறான். கர்த்தர் எலியாவை ஒபதியாவின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். வேதம் சொல்லுகிறது, ஒபதியா வழியிலே போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். உடனே எலியா என்ன சொல்றான் பாருங்க, வசனம் சொல்லுது. அந்த 15வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:15 சொல்லுகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சொல்றான், உறுதிபட சொல்லுகிறான். உபதியா சொல்றான், நான் போய் நீர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேனா? நீர் ஆவில எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா, கர்த்தருமா எடுத்துக்கிட்டா, நான் எங்க போவேன்? என்னை கொன்று போடும். உடனே எலியா சொல்றான், நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணை எடுக்கிறேன். இது எதை காட்டுது தெரியுமா? நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறல, கர்த்தர் ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறல, அவைகள் எல்லாமே கர்த்தர் எடுத்துட்டாரு, என் வாழ்க்கையில இருந்து அதெல்லாம் எடுத்துட்டாரு. நான் அதுக்காக ஜெபிச்சுதான் பார்த்தேன். ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்தம் வந்துச்சு. 11 மாசமும் நான் அலைந்து திரிகிறவனதான் இருக்கிறேன், இதுவரைக்கும் எனக்கு நிறைவேறல. அவனை கர்த்தர் சொல்றாரு, அவர் உறுதிபட சத்தியம்பட ஆணையிட்டு சொல்லுகிறார், இந்த மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களை செழிக்க பண்ணுகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் புல்களை பார்க்க போகிறீர்கள். உங்கள் குதிரைகளை மாத்திரம் நீங்கள் காக்க போறது இல்லை, கோவேரி கழுதை மாத்திரம் காக்க போவது இல்லை, உங்கள் எல்லா மிருக ஜீவன்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்களுடைய சந்ததி எல்லாவற்றையும் நீங்கள் செழிக்க பண்ண போகிறீர்கள். என்ன நடந்தது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 45வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்திலே ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆகாப்பு எங்க புல்லு கிடைக்குமோன்னு அலைஞ்சிச்சிருந்தான். கர்த்தர் நான் தான் தேவன் என்று காண்பித்து அக்கினியை விதை இறக்கி காண்பிச்சாரு. அதுக்கப்புறம் எலியா சொல்றான், உன் அறையை கட்டி கொண்டு போ. அவன் புறப்பட்டான். அங்க ஒரு பெருமழை வந்தது, அங்கு ஒரு காற்று வந்தது, கருத்த மேகம் வந்தது. கர்த்தர் ஒரு பெருமழையை கொடுத்தார். 3.5 ஆண்டு இல்லாத செழிப்பை கர்த்தர் அந்த தேசத்துக்கு கொடுத்தார். இன்றைக்கு அதே போல் கர்த்தர் சொல்லுகிறார், உன் அறையை கட்டிக்கொள். உங்கள் அறையை இன்றைக்கு கட்டிக்கொள்ளுங்க. நீங்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளிவருகிற நேரம் இது. உங்களுடைய விழாவிலே தட்டி உங்களை கர்த்தர் எழுப்புகிறார். நீங்கள் இரும்பு கதவுகளை தாண்டி வருகிற நேரம் இது. வெங்கல கதவுகளை தாண்டி வருகிற நேரம் இது. இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற நேரம் இது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெருமழையை கட்டளையிடுகிறார். கரும் மேகங்கள் வருகிறது, காற்று வீசுகிறது, ஒரு பெருமழை வருகிறது. உங்கள் தேசம், உங்கள் குடும்பம் செழிப்பாய் மாறுகிறது. நீங்கள் திருப்தியுடையவராய், நல்ல மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்க அவரே நல்ல மேய்ப்பனாய் மாறுகிறார். இதுதான் முதலாவது செழிப்பை காட்டும். முதலாவது செழிப்பு என்பது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருமழையை கொடுத்து புல்களை அகப்பட செய்து நல்ல மேய்ச்சல் அண்டிலும் தண்ணீரண்டிலும் உங்களை கொண்டு போய் வைக்கிறார். நீங்கள் திருப்தியாய் இருக்க போகிறது, திருப்தியாய் இருக்க போகிறது. ஒன்றுக்கும் குறைவுபடாது திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறார். 2வதாக செழிப்பு என்பது எதை காட்டுகிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, செழிப்பான மேய்ச்சலிலும் அமெரிக்கையும் என்று சொல்லுகிறது. அவர்கள் அமெரிக்கையும் கண்டுபிடித்தார்கள். செழிப்பு என்பது என்ன? 2வதாக அதற்குள் அமெரிக்கை இருக்கிறது. அமெரிக்கை என்றால் என்ன அர்த்தம்? வேற ஒண்ணுமே கிடையாது, அமைதியை சொல்லுது. அமெரிக்கை என்றால் அமைதி. வேதம் சொல்லுகிறது, சகரியாவின் புஸ்தகம்
1வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சகரியா 1:11 கடைசி பகுதி சொல்லுகிறது, இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது. அப்ப அமெரிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு அமைதலை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் இன்றைக்கு அமைதலை பெறுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அமைதலை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அமைதல் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு நல்லா தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவர் அமைதலை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கொந்தளிப்பை மாற்றி போடுகிறார். கொந்தளிப்பை மாற்றி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களோடு படகுல போனார். அவர் உள்ள நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சீசர்கள் கதறாங்க, சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம். கடலின் கொந்தளிப்பு பெருக்கம் அதிகமாயிருக்கிறது, காற்று அதிகமாயிருக்கிறது. ஆண்டவரே, படகு அலைக்கழிக்கப்படுகிறது, பெருங்காற்று உண்டாயிற்று என்று கதறுகிறார். உடனே கர்த்தர் என்ன செய்தார்? என்று அவர்களை கடிந்து கொண்டுட்டு அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தினார். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்கள் ஜீவியத்துல எந்த காற்று அடித்துக் கொண்டிருக்கு? இந்த காற்று என்பது எதை காட்டுகிறது? வேதம் சொல்லுகிறது, எதிர்காட்சி நிமித்தமாக அவர்களால் முன்னேற முடியவில்லை. எதிர்காட்சி நிமித்தமாக அவர்களால் முன்னேறவே முடியவில்லை. இது எங்க நடக்குது? இயேசுவானவர் அவர்களை, சீசர்களை படகுல ஏற்றி அக்கறைக்கு போங்கன்னு சொல்றார். போங்கன்னு சொன்ன உடனே மத்தேயு 14:24 சொல்லுது, எதிர்காட்சி இருந்தபடினால் அலைகளினால் அலையவும் பட்டது. இரவில் 4ஆம் சாமத்தில் வேதம் சொல்லுகிறது, காற்றை அமர்த்தினார் என்கிறார். என்ன அர்த்தம்? உங்களுக்கு எதிராய் அடிக்கிற எதிர்காற்றை அமர்த்துகிறார். இந்த எதிர்காற்று என்ன செய்யும்? உங்களை அலக்களிக்கும். யாருடைய ஜீவியத்துல எதிர்காட்சி இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு அலக்களிப்பு இருக்கும். எங்க போனாலும் பதில் கிடைக்கும், எங்க போனாலும் விடுதலை இருக்கா. நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க, அவங்க சொல்லுவாங்க இன்னொரு இடத்துக்கு போங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னொரு இடத்துக்கு போ, அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கா நீங்க அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. யாருகிட்ட போனாலும் அங்க நிம்மதி இருக்கு. எல்லாரும் உங்களை இன்னொரு இடத்துக்கு தான் கை காட்டுவாங்களே ஒழிய அதுல எந்த ப்ராப்ளத்துல அந்த காரியத்துல ஒரு முடிவே வராது. அங்குதான் எதிர்காட்சி உங்களை முன்னேற விடாதபடி தடை செய்கிறதை காட்டுது, முன்னேற விடாதபடி உங்களை நிறுத்தி போடுகிறதை காட்டுது. இதை சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுகிற காரியத்தை சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உணர்த்துகிறபடினால் அதை சாட்சியை சொல்லுங்க. மர்சிக்கு திடீர்னு ஸ்கூல்ல கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஸ்கூல்ல ஏற்கனவே நாங்க பேசியிருந்தோம், 2 ஸ்கூல்ல பேசியிருந்தோம். ஒரு ஸ்கூல்ல வந்து அவங்க எக்குடோர்ல ஏற்கனவே படிச்சிருக்கிறாங்க, அதனால இங்க யூகேஜி போட முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. 2 ஸ்கூலுமே சொன்னாங்க ஆதார் கார்டு இல்லாம எங்களால ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. அதுல ஒரு ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, ஆதார் கார்டு இல்லாம சேர்க்கவே முடியாது. ஆனா மர்சி வந்து ஃபாரினர், அதாவது ஃபாரின் பாஸ்போர்ட் இருக்கிறது, எக்குடோர், இந்திய குடிமகள் கிடையாது, எக்குடோர் சேர்ந்தவங்க. அதனால பாஸ்போர்ட் இருக்கிறதுனால இந்த ஆதார் எடுக்கவும் ஆதார் கிடையாது. அது வந்த நாட்கள் நாங்க இஎஃப்ஆர்ல கேட்டுட்டோம், அல்லது மற்ற இதுல இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டாச்சு, அப்ராட்ல இருக்கிறவங்களையும் கேட்டாச்சு. அங்க ஃபாரின் சில்ட்ரனுக்கு, அதாவது இந்திய வம்சாலியை சேர்ந்த ஃபாரின் சில்ட்ரனுக்கு ஆதார் கிடைக்கணும்னா 6 மாசம் அவங்க காத்திருக்கணும். அதுல சில பேருக்கு ஓசிஐ கார்டு இருந்தது, ஓசிஐ கார்டு வரணும்னா 1.5 வருஷத்துல இருந்து 3 வருஷம் ஆகும். ஸோ அதனால நாங்க ஸ்கூல்ல ஓப்பனா சொன்னோம், ஆதார் கார்டுலாம் கிடைக்காது, இப்ப கிடைக்காது, நீங்க ஏன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க உடனே சொன்னாங்க ஆதார் கார்டுலாம் தேவையில்ல, வீசால சேர்க்கணும். வீசால சேர்த்து 1 மாசம் தான் போனப்போ 1.5 மாசத்துல திடீர்னு ஒரு கால் வருது, நீங்க ஆதார் கார்டு கொடுக்கணும். நான் சொல்லிட்டேன் ஆதார் கார்டு இல்ல, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 6 மாசம் ஆகும்.
சரின்னு சொல்லி ஒரு வாரம் விட்டாங்க. அடுத்த வாரம் திரும்பி கால் பண்ணாங்க, அதே தான் பதில் சொன்னேன். 3வது வாரம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க பிரின்சிபாலை பார்க்கணும்னு சொல்லி ஆபீஸ் ரூம் போகணும்னு சொன்னேன். ஆபீஸ் ரூம் போன உடனே அவர்கள் ஒரு பெரிய அடியை கொடுத்தாங்க. என்னன்னா, பெரிய ஒரு இடியை இறக்குனாங்க. என்னன்னா, ஆதார் கார்டு நீங்க கொடுக்கலன்னா D1 நினைக்கிறேன், ஏதோ ஒரு வாரம் ஒரு டேர்ம் சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிள்ளைய ஸ்கூல்ல நீங்க ரோல் பண்ணவே முடியாது, அவங்க படிச்சுக்கலாம், ஆனா இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்கன்னு நாங்க சர்டிபிகேட்டும் கொடுக்க முடியாது, அவங்க சும்மா வந்துட்டு போய்க்கலாம், அவ்வளவுதான். அங்க ரோல் பண்ணியோ அடுத்த யூகேஜிக்கு பாஸ் பண்ணுகிறதோ எந்த ஒரு காரியமும் இருக்காது, அவங்க வந்துட்டு போய்க்கலாம், அவ்வளவுதான். அவங்களை நாங்க ரோல் பண்ண முடியாதுன்னு ஓப்பன் சொல்லுவோம். நீங்க பிரின்சிபாலை போய் பார்த்து பேசுவோம். பிரின்சிபாலை போய் பார்த்து பேசுனேன், சொன்னேன் சார் வெயிட் பண்ணணும் 6 மாசம். உடனே பிரின்சிபல் வந்து நான் பேசுறேன்னு சொல்லி அவரு கொஞ்சம் கவர் மூலமா கத்தர் தயவு பாராட்டினார். அப்படி அடுத்து வந்து வீட்டுல உட்காந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன், உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓசிஏ கார்டு வர்ற அளவுக்கு நாங்க வெயிட் பண்ணணுமா, 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாங்களேன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆப்ஷன் ஒரு சின்னதா போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, விசாவை வச்சு கூட ஆதார் எடுக்கலாம். விசாவை வச்சு ஆதார் எடுக்கலாம்னு சொன்ன உடனே நிறைய டாக்குமெண்ட்ஸ் உள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய ஆன்லைன்ல ஏஐ முதற்கொண்டு என்ன சொல்லிருச்சுன்னா, நீங்க விசாவில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், முடியாது அப்படின்னு சொல்றேன். ஆனாலும் எனக்கு இது உள்ளத்துல ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. சரின்னு வச்சு ஜெபிச்சுட்டு காலையில எப்பயும் வழக்கமா டீ குடிக்கிற கடைக்கு அங்க போயிருந்தோம். டீ குடிக்கிற கடைக்கு போகும்போது அந்த கடையில இருக்கிற ஒரு தம்பி வந்து பாதி அளவு கண்ணு தெரியாது, அவர் பார்க்க சாதாரணமா தான் இருப்பாரு, வெங்காயம் வெட்டிக்கிட்டே தான் இருப்பாப்புல. அவர்கிட்ட போய் பேசிக்கிறோம். திடீர்னு எனக்கு தோணுனதுனால அந்த தம்பிகிட்ட கேட்டேன், இது ஆதார் கார்டு எடுக்கணும், யாராவது உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒண்ணுமே சொல்லல, நீங்க உட்காருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இப்ப என் தம்பி வருவாப்புல, அவர்கிட்ட நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லி நம்பர் வாங்கி கொடுத்தாப்புல. அவரே பேசினார். பேசி இப்படி சொன்னோன்னா அந்த ஆதார் கார்டுக்காரர் சொன்னாரு, நானே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆதார்ல அங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு மனுஷர், அவர் தான் எல்லாருக்கும் ஆதார் எடுத்து கொடுக்குறாப்புல, ஏஜென்ட் கிடையாது, ஆதாருக்கு அந்த ஆபீசரே. அவர் வந்து கூப்பிட்டாரு, அவரே கூப்பிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. போனோம், நேரடியா போனோம். ஒரு இரவு தான், 7 மணிக்கு போனோம், யாருமே இல்லை. 7 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. 7 மணிக்கு போனோம். நைட்டு 7 மணிக்கு போய் உட்காந்தோம். அவரே ஃபார்ம் ஃபில் பண்ணாரு, அவரே எல்லாத்தையும் எடுத்தாரு. அவருக்கு டவுட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு ஆபீசர்கிட்ட கேட்டு அவரே எல்லாம் பண்ணி அன்று இரவோடு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த வேலை நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துல நேர்த்தியா முடிஞ்சு அவர் சொன்னார், 10 நாள்ல ஆதார் உங்களுக்கு வந்துருன்னு சொன்னாரு. ஆனா 2 நாளிலே அந்த ஆதாருக்குரிய டிஜிட்டல் காப்பி வந்துருச்சு. எதற்கா இதை நான் சொல்லுகிறேன்னா, நமக்கு நல்லா தெரியும் ஆதார் எடுக்கணும்னா எவ்வளவு அலையணும், கவர்மெண்ட் வேலைன்னா எவ்வளவு அலையணும்னு சொல்லி. ஆனா கர்த்தர் தம்முடைய மகளுக்கு கிருபை இறங்கினபடியினால் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்து கொடுத்தார். வந்த எதிர்காட்சி எல்லாம் தடை பண்ணி போட்டார். எந்த ஸ்கூல்ல ரோல் பண்ண முடியாதுன்னு பயமுறுத்தினாங்களோ அதே ஸ்கூல்ல இப்ப ஆதார் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்துட்டார். யார் எந்த மனுஷன் கண்ணு தெரியாது, அவருக்கெல்லாம் ஞானம் இருக்கு, அந்த காரியங்கள் தெரியாதுன்னு நினைச்சோமோ அவர் மூலமா தான் கர்த்தர் செய்தார். அதே போல இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே உங்களை அமெரிக்கையா இருக்க பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு எதிராய் புறப்படுகிற எல்லா எதிர்காட்சிகளை கர்த்தர் அமர்த்தி போடுகிறார். இதுவரைக்கும் உங்களை முன்னேற முடியாமல் உங்களை அலக்களித்துக் கொண்டிருந்த நான் இரவு முழுவதும் நீங்க பிரயாணம் பண்ணியும் இதுவரைக்கும் ஒன்றையும் காண முடியாமல் அலைந்து திரிந்தீர்கள் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்காய் கடலின் மீது நடந்து வருகிறார். அவர் உங்கள் எதிர்காட்சியை இன்றைக்கு அமர்த்தி போடுகிறார். அந்த எதிர்காட்சி உங்களுக்கு விரோதமாய் எழும்பின பொறாமை பிடித்த மனிதர்களாய் இருக்கலாம். அந்த எதிர்காட்சி உங்களுக்கு விரோதமாக எழுப்பின மூர்க்கத்தின் மனுஷர்களாய் இருக்கலாம். அந்த எதிர்காட்சி அரசாங்கத்திற்குரிய அடுத்த காரியங்களாய் இருக்கலாம். அல்லது அந்த எதிர்காட்சி நீங்க பணம் இல்லாம செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது எவ்வளோ பெரிய எதிர்காட்சியா இருந்தாலும் சரி, காற்றை ஆளுகை செய்கிற கர்த்தராகிய நான் உங்களுக்கு எதிராய் வருகிற காற்றை இன்றைக்கு அமர்த்தி போடுவேன். காற்றை இன்றைக்கு அமர்த்தி போடுவேன். அது எவ்வளவு பெரிய எதிர்காற்றா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். அந்த பெருங்காட்சி அவர் நிறுத்தி போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது
சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடி பூமியின் 4 காட்சிகளை பிடித்திருக்க கண்டேன். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். உங்களுக்கு எதிராய் எழும்புகிற எதிர்காட்சை அவர் பிடிக்கிறார். உங்களுக்கு எதிராய் எழும்புகிற கொந்தளிப்பை அவர் நிறுத்துகிறார். இனிமேல் நீங்கள் அமைதலாய் இருக்க போகிறீர்கள். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது அமெரிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார், எதிர்காற்றை நிறுத்துகிறார்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது அந்த அமெரிக்கையில 3 காரியங்கள் இருக்கும். என்னென்ன காரியம்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதலுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களிலே இஸ்ரவேலிலே சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருள்வேன். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அமெரிக்கையை அருள்வேன் என்றால் என்ன அர்த்தம்? அங்கு 3 காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறார். என்னென்ன காரியங்கள்? 1, அவர் சொல்றாரு பாருங்க, சத்துருவை விலக்கி. அதுதான் நாம எதிர்காட்சி என்று பார்த்தோம். அப்ப முதலாவது அமெரிக்கா என்பது என்ன? உங்கள் சத்துருக்களை விலக்கி போடுவார். உங்கள் மத்தியில் இருக்கிற சத்துருக்களை தேவன் விலக்கி போடுவார். உங்களோடு யாரெல்லாம் சத்துருவா இருக்கிறாங்களோ அவர்களை தேவன் எடுத்து போடுவார். வேதம் சொல்லுகிறது லோத்து ஆபிரகாமுக்கு சத்துருவ மாறினான். எப்படி சத்துருவ மாறினா? அவனுடைய வேலைக்காரர்கள் ஆபிரகாமனுடைய வேலைக்காரத்தை சண்டை போட்டான். கர்த்தர் என்ன செய்தார்? ஆபிரகாமுக்கு ஞானத்தை கொடுத்தார், அவனை விலக்கி போட்டார். 2வது ஆபிரகாமினுடைய குமாரனாகி ஈசாக்குக்கு விரோதமாக இஸ்மவேல் எழும்புகிறான். இஸ்மவேல் எப்படி எழும்புறான்? ஈசாக்கை நையாண்டி பண்ணி அவனை கேவலப்படுத்தி அவனுக்கு விரோதமாய் ஏளனமாய் சிரிக்கிறவனாய் காணப்பட்டான். ஈசாக்கை அவன் நையாண்டி பண்ணுகிறான். ஏன்னா ஈசாக்குக்கு அப்பதான் 2 வயசு, ஆனா இஸ்மவேலுக்கு அப்ப 14 வயசு. அப்ப இஸ்மவேலுக்கு இடையில 12 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஈசாக்கை இஸ்மவேல் தான் ஒரு சகோதரனா இருந்து பார்த்துக்கணும். ஆனா இஸ்மவேல் என்ன செய்யறான்? ஈசாக்கை நையாண்டி பண்ணி ஏளனமாய் எண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அவன் நினைச்சான் நான் தான் ஆபிரகாமின் புத்திரன் என்று சொன்னான். ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த இஸ்மவேலை ஈசாக்கை விட்டு கர்த்தர் விலக்கி போட்டார். நிறைய பேர் என்ன நினைக்கணும்னா சாராள் நிமித்தமா தான் ஆகார் போனால் என்று நினைக்கிறோம். ஆனா நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா மோசேனுடைய மாமனார் மீதியானுடைய ஜனங்கள் என்று சொல்லியிருக்கு. மிதினைஸ் என்று சொல்லி தமிழ்ல எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த மிதினைஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆபிரகாமுக்கு இன்னொரு ஸ்திரீக்கு பிறந்த பிள்ளையிலே சந்ததி தான். அப்ப அவர்கள் ஒன்னாதான் இருந்திருக்கிறாங்க, சாராளோட இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் சாராளோட தான் இருந்திருக்கு. அப்ப சாராளுடைய சந்ததியோட தான் இருந்திருக்கு, ஈசாக்கோட தான் இருந்து அதுக்கப்புறம் வளர்ந்தது. ஆனா இஸ்மவேலை மாத்திரம் ஏன் கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார், புரட்டி விட்டார்னா அவன் கை எல்லாருக்கும் விரோதமா இருக்குன்னு ஏன் கர்த்தர் சொன்னார்னா அவன் ஈசாக்கை ஏளனமாய் எண்ணினான், அவனுக்கு சத்ருவாய் மாறினான். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஏளனமாய் எண்ணினவர்கள், உங்களுக்கு சத்ருக்களாய் விளங்கினவர்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு அவர்கள் இஸ்மவேலாய் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அந்த இஸ்மவேலை வனாந்திரத்துக்கு துரத்துகிறார். அவர்கள் இனிமேல் உங்களோடு இருப்பது இல்லை. உங்கள் சத்துருக்கள் உங்களை விட்டு விலக்கப்படுகிறார். லோத்து எழும்பினான், அவன் விலக்கப்பட்டான். இஸ்மவேல் எழும்பினான், அவனும் விலக்கப்பட்டான். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற லோத்தா இருந்தாலும் சரி, இஸ்மவேலா இருந்தாலும் சரி, சத்துருவை கர்த்தர் விலக்கப்படுகிறார். அதுதான் முதலாவது அமெரிக்கை. 2வது அமெரிக்கை என்பது என்ன? அந்த வசனம் சொல்லுது, அமர்ந்திருக்க செய்வேன். அமர்ந்திருக்க செய்வேன் என்றால் என்ன அர்த்தம்? நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இனிமேல் யுத்தத்தை நடப்பிப்பது இல்லை.
இனிமேல் நீங்கள் போராடுவது இல்லை. இனிமேல் உங்கள் சத்துருக்களோடு நீங்க போராடுவது இல்லை. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனுஷர்களோடு நீங்கள் போராடுவது இல்லை. கர்த்தரே உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். கர்த்தர் தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அவர் உங்களுக்காய் தம்முடைய ஜெயத்தை வெளிப்படுத்துவார். இதற்கு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? யாக்கோபு. யாக்கோபுக்கு விரோதமா லாபான் எழுப்பினான். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? யாக்கோபுக்கு கூட தெரியாது அங்க லாபான் வர போறான், சண்டைக்கு வர்றான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் யாக்கோபோட இருந்ததுனால அவனை அமைதலா இருக்க பண்ணினான். வேதம் சொல்லுது, யாக்கோவும் லாபானும் அந்த கற்குவியல் மீது உட்கார்ந்து ஆகாரம் உண்டார்கள். கற்களின் மீது உட்கார்ந்து அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்ப லாபான் சொல்றான், நாம் அமர்ந்திருக்கிற அந்த கற்குவியல் உனக்கும் எனக்கும் அடையாளமா இருக்கட்டும். நான் இதை தாண்டி வந்து உன்னை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். நீ இதை தாண்டி வந்து என்ன வேதனைப்படுத்தக்கூடாது. உடனே அவங்க அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு அங்கதான் அந்த கற்குவியல்ல தான் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப கர்த்தர் உங்களை அமர்ந்திருக்க பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ண போகிறார். உங்கள் சத்துருக்கள் உங்களுடைய சிநேகிதர்களாய் மாற போறாங்க. அவங்க வந்து சொல்ல போறாங்க, இனிமே நீ என்னோடு யுத்தம் பண்ணாத, நான் வந்து ஒன்னும் செய்ய போறது கிடையாது, நீயும் எனக்கு எந்த ஒரு காரியத்தை செய்திராத, எனக்கு விரோதமா எழும்பிராதன்னு சொல்லி கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறபடினால் அவர்கள் உங்களோடு வந்து அமர்ந்திருக்க போகிறார்கள். நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள போகிறேன். இதற்கு இன்னொரு உதாரணம் ஆபிரகாம். அபிமெலேக்கு அவனுடைய ஜனங்கள் ஆபிரகாமினுடைய துறவை தூக்கி போட்டார், மூடி போட்டார். உடனே அபிமெலேக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கர்த்தர் ஆபிரகாமோடு இருக்கிறத கண்ட உடனே அபிமெலேக்கும் அவனுடைய ஜனங்களும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அதிகாரிகளும் ஓடி வந்து ஆபிரகாம் சொல்றாங்க, எங்களோடு நீ சமாதான உடன்படிக்கை பண்ணு, எங்களோடு நீ சமாதான உடன்படிக்கை பண்ணு, நாங்கள் உங்களை தொட மாட்டோம், நீ எங்களை தொடாத. உடனே ஆபிரகாமும் சமாதான உடன்படிக்கை பண்றான். அப்ப ஆபிரகாம் சொல்றான், உன் ஜனங்கள் என் கிணறுகளை தூற்றி போட்டார்கள், இந்த 7 பெண் ஆடுகள் இது உனக்கும் எனக்கும் இடையே உடன்படிக்கையாய் இருக்கட்டும். இதை கர்த்தர் சொல்லுகிறார். அமர்ந்திருக்க பண்ணுகிறார், அமெரிக்கையை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் சத்துருக்கள் உங்களிடத்துல ஓடி வர போறாங்க. உங்களுக்கு விரோதமாய் பட்டயத்தை தூக்கிட்டு அல்ல, உடன்படிக்கை பண்ண போறாங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள போறாங்க. அவங்க வந்து சொல்ல போறாங்க, அங்கே தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, என்னோடு நீங்க உடன்படிக்கை பண்ணு, என்னோடு நீ உடன்படிக்கை பண்ணு, நான் உனக்கு விரோதமா எழும்ப மாட்டேன், நீ எனக்கு விரோதமா எழும்பிராத, உன்னிடத்துல தேவன் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் வந்து சொல்ல வைக்கிறதா நீங்கள் அமர்ந்திருந்து அதை அறிந்து கொள்ள போகிறீர்கள். மூன்றாவதாக அமெரிக்கை என்பது என்ன? அதுல என்ன நடக்கும்? வசனம் சொல்லுது, எங்கும் சமாதானம் பெருகிற்று. சமாதானத்தை தேவன் அருளி செய்தார். சமாதானம் வருகிறது. நமக்கு தேவன் எல்லாவற்றிலும் தேவன் சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய வீட்டின் காரியத்துல உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் இதுவரைக்கும் அலைந்து திரிகிறவர்களாய் சமாதானமற்றவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராய் மாறுகிறார். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் என்பதுதான் மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாய் இருக்கிறது? அதுதான் வேதம் சொல்லுகிறது, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன். உலகம் தரக்கூடாத சமாதானம் என்பது என்ன? அது உங்களை சுற்றிலும் பெரும் வெள்ளங்கள் வரலாம், உங்களை சுற்றிலும் பெரும் போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதிலோ நிலைத்து நிற்பீர்கள். கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு எப்படி வெளுமெல்லத்துக்கும் பெருங்காற்றுக்கும் நிலைத்து நின்றதோ நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். நீங்கள் கலங்கி போவதில்லை. அதுதான் தேவனுடைய சமாதானம். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புத்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனத்திலே அபிமெலேக் தாவீதை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? உமக்கு சமாதானமும்
உங்களுடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக. முதலாவது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இரண்டாவது உங்களுடைய வீட்டுக்கு சமாதானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல இருக்கிற புயலை நிறுத்தி போடுகிறார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே சமாதானத்தை கொடுக்கிறார். எல்லா புயல்கள் இன்றைக்கு அமர்ந்து போகிறது. மூன்றாவதாக உனக்கு உண்டான யாவையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஊழியத்துல, வேலையில, நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் நீங்கள் சமாதானம் பரப்புகிறீர்கள். உங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லா மனுஷர்களிடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். அதுதான் உங்களுக்கு உண்டான யாவற்றிலும் சமாதானம். இதுதான் அமெரிக்கையான ஜீவியம். இதுதான் செழிப்பான அமெரிக்கை. இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்க நாம் அந்த செழிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த செழிப்பான அமெரிக்கையை கொடுங்க. என் எதிர்காட்சி நிறுத்தப்படட்டும். என் சத்துருக்களை விலக்கி போடுங்க. என்னை நான் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. என் குடும்பத்துக்கும் எனக்கும் எனக்கு உண்டான யாவைக்கும் சமாதானத்தை கொடுங்க என்று கேட்பீர்களாக. கர்த்தர் நிச்சயமாகவே அந்த சமாதானத்தை கொடுப்பார். அந்த அமெரிக்கையை உங்களுக்கு கொடுப்பார். ஆனா இந்த அமெரிக்கையை பெற்றுக்கொண்டா அதற்கென்று ஒரு அடையாளமும் வேதம் நம்மளுக்கு கொடுக்குது. அது என்ன அடையாளம் தெரியுமா? வசனம் சொல்லுது. அதே 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 22:9 வசனம் இப்படியா சொல்லுகிறது. உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். இது பிறக்க போகிற வார்த்தை என்பது எதிர்காலத்தை காட்டு. அப்ப இந்நாள் முதற்கொண்டு இனிமே நீங்க அமைதியில் உள்ள புருஷர்களாய் நீங்கள் காணப்பட போகிறேன். உங்களுக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியின் புருஷனா இருப்பான். அதுதான் உங்கள் அடையாளம். இனிமே நீங்க எதை குறிச்சு கலங்க போவது இல்லை. உங்களை பார்க்கிறவங்களே சொல்ல போறாங்க, உன்னிடத்துல ஒரு அமைதியை நான் பார்க்கிறேன், உன் நடக்கையில ஒரு அமைதியை பார்க்கிறேன். இதுவரைக்கும் நீங்க பதட்டப்பட்டு பேசி இருப்பீங்க, ஆனா அவங்க சொல்ல போறாங்க, உன் பேச்சுல ஒரு அமைதலை பார்க்கிறேன், உன் நடக்கையில ஒரு அமைதலை பார்க்கிறேன், உன் பேச்சே நம்பிக்கை கொடுக்கிற பேச்சா இருக்கு. நீங்கள் அமைதலின் புருஷன் என்கிற அடையாளத்தை சுமந்து போக போகிறீர்கள். உங்களை குறித்து எல்லாரும் சொல்ல போகிறார்கள், நீங்கள் அமைதலின் புருஷர்கள், அமைதலின் புருஷர்கள், நீங்கள் எப்போதும் அமைதலா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களை கொண்டு சாட்சி கொடுக்க போகிறார். அப்ப அமெரிக்கா என்பது கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சாட்சியை கொடுக்கிறார், நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், அமர்ந்திருக்க பண்ண போகிறார், எல்லா சத்துருக்களை உங்களை விட்டு விளக்குகிறார். அப்ப செழிப்பு என்பது முதலாவது மேய்ச்சலை கட்டுகிறார், இரண்டாவது அமெரிக்கையை காட்டுகிறோம், மூன்றாவதாக நான்காவதாக குறிப்பை மாத்திரம் நாம் பார்த்து ஜெபிப்போம். வசனம் சொல்லுகிறது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 40வது வசனம் இப்படியே சொல்லுது பாருங்க. அங்கு சுகமும் விஸ்தாரமுமான தேசத்தை கண்டுபிடித்து, சுகமும் உள்ள விஸ்தாரமுமான தேசத்தை கண்டுபிடித்து. அப்ப சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த சுகமும் விஸ்தாரமான தேசம் என்பது எதை காட்டுகிறது? சுகம் என்பது சமாதானத்தின் தேவன் நடத்துகிறதை காட்டுகிறது. சுகம் என்பது அது சரீரத்தில் இருக்கிற சுகத்தை மாத்திரம் இங்க சொல்லல. சுகம் என்பது எதை காட்டுகிறது என்றால், வசனம் சொல்லுகிறது, அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தான், அதற்கு அவர்கள் சுகமாய் இருக்கிறான் என்றார்கள். அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தான். அப்ப சுகம் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை விசாரிக்க போகிறார். அதுதான் செழிப்பு. நமக்கு சமாதானம் வந்துடலாம், நல்ல ஆசீர்வாதம் வந்துடலாம், திருப்தி ஆயிடலாம். ஆனா விசாரிக்கலைன்னா அது அப்படியே நமக்கு ஒரு காலத்துல நோவாய் மாறி. நான் FMBBல மிஷினரியா இருக்கும்போது எனக்கு சீனியர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 56 வயது என்று நினைக்கிறேன். அப்பொழுது 54 56 வயது. அந்த அண்ணனோட பேர் வந்து ஜான் அண்ணன். அவங்களை குறிச்சு அவங்க நாங்க இருக்கும்போது அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அப்ப அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க அம்மா என்று நினைக்கிறேன், அவங்களுடைய தாயார், அவருக்கு வயசு 56, அவங்க தாயார் மரித்து போயிட்டாங்க, ரீசெண்டா தான் மரித்து போயிருந்தாங்க போல. அப்ப எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, என் தாயார் இருக்கும்போது என் தினமும் ஒரு தடவை பேசுவோம். ஆனா ஒரு தடவை பேசின போதும் எடுத்த உடனே கேட்பாங்க, நீ சாப்பிட்டையா, நீ எப்படி இருக்க?
எனக்கு எல்லா பொருட்களும் மிஷினரி இதுல இருக்கு, நல்ல இடம் இருக்கு, ஊழியம் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, ஆனா நல்ல சுகத்துவமும் இருக்கு. நான் ஊழியம் செய்யறேன், என்னை கொண்டு நிறைய பேருக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்திருக்கேன். ஆனாலும் என் தாயார் அந்த சாப்பிட்டையான்னு கேட்கிற ஒரு வார்த்தை எனக்கு அந்த நாள் முழுக்க ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இன்னைக்கு அவங்க இல்ல, ஆனா என்னை விசாரிக்க யாரு? எனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அந்த தாயின் விசாரிப்பு எனக்கு இல்லை. அவங்க எதுவுமே பெருசா எனக்கு செய்யலையா, நான் ஊழிய ஸ்தலத்துக்கு வரல, ஆனா அவங்க போன் கால்ல ஒரே ஒரு வார்த்தை, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எடுத்த உடனே அதுதான் கேட்பாங்களா, ஹலோன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க எவ்வளவு முதிர் வயதுல இருந்து அவங்க விசாரிக்கிறது எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பலனா இருந்துச்சுன்னு சொன்ன. எந்த வயசுல? 56 வயசுல. அப்ப அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களை குறித்து விசாரிக்க போகிறார். என் மகளே மகளே, இந்த மாசத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீ சுகமா இருக்கிறாயா? நீ நல்லா இருக்கிறாயா? சமாதானமா இருக்கிறாயா? எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ராஜா அவனை கேட்டான், ஏன் உன்னுடைய முகம் துக்க முகமாய் இருக்கிறது? அதே போல நம்முடைய ராஜாவாய கிறிஸ்துவானவர் உங்கள் இடத்துல கேட்க போறாரு, நீங்க துக்கமா இருக்கும் போது அவர் கேட்க போறாரு, ஏன் என் மகளே என் மகனே, ஏன் உன் முகம் துக்கமா இருக்கிறது? ஏன் உன்னுக்கு இப்படி போராட்டம்? ஏன் உன்னிடத்துல இப்படி இருக்கிறது? ஏன் நீ தயங்குகிறாய் சொல்லி கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களை விசாரிக்க போகிறார். உங்கள் சுகத்தை குறித்து விசாரிக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாய் நிற்க போகிறார். நான்காவதாக அந்த செழிப்பு என்பது எதை காட்டுகிறது? விஸ்தாரத்தை காட்டுகிறது. விஸ்தாரம். விஸ்தாரம் என்றால் என்ன அர்த்தம்? அது நமக்கு நன்றாக தெரியும். விஸ்தாரம் என்பது விருத்தியை காட்டுகிறது. விஸ்தாரம் என்பது விருத்தியை காட்டுகிறது என்று நமக்கு தெரியும். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு வாசம் பண்ணுகிறதுக்கு தேசம் விஸ்தாரமாயிருந்தது. அவர்கள் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் அவர்களுக்கு விஸ்தாரமாய் இருந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த மனிதர் நம்மோடு சமாதானமாய் இருக்கிறார்கள், ஆகையால் அவர்கள் இந்த தேசத்திலே வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்கள் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை விஸ்தாரமாய் மாற்றுகிறார். அப்படின்னா விரிவடைய செய்ய போகிறார். உங்கள் எல்லைகளை விரிவாக்குகிறார். உங்கள் தொழிலிலே, வேலைகளிலே, குடும்பத்திலே, எல்லா விதத்திலும் ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு விஸ்தாரமாய் மாறப்போகிறது. இன்றைக்கு நீங்கள் நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் இருக்கலாம், ஆனால் அது ஒரு விஸ்தாரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் ஊழியம், உங்கள் சபையிலே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய தினத்திலே ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த சபைக்கு போயிருந்தோம். அந்த சபையில டிபிஎம் சர்ச்சில் தான் யூத் மீட்டிங் நடந்துச்சு. அந்த யூத் மீட்டிங்க்கு போன பிள்ளைங்க எல்லாம் சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. அப்ப எல்லா பிள்ளைங்களும் வரிசையா எஞ்சிட்டு வந்து சாட்சி சொல்லிச்சு. அதுல ஒரு பையன் வயசு 14 இருந்து 15 வயசு தான் இருக்கும், வந்து அழுகையோட சாட்சி சொல்றான். அவன் சொன்ன அந்த பையன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? அவன் சொல்றான், எனக்கு யூத் மீட்டிங் நோட்டீஸ் வந்துச்சு, ஃபார்ம் வந்துச்சு. நான் எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், யூத் மீட்டிங்க்கு போகட்டான்னு கேட்டேன். எங்க அப்பா போக வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப ஜெபிச்சேன், ரொம்ப போராடி ஜெபிச்சேன், தேவ சமூகத்துல வந்து ஜெபிச்சேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இந்த தடவை போக வேண்டாம், அடுத்த வருஷம் போன்னு சொல்லிட்டேன். இப்ப அவன் அழுதுட்டே சொல்றான், எங்க அப்பா ரட்சிக்கப்பட சொல்லப்படும். இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் குடும்பத்திலேயே அவனுக்கு ஒரு பெரிய இடுக்கம். அவனுக்கு அங்க எங்கேயோ பப்புக்கு போகவோ, ஏதோ கெட்ட காரியத்துக்கு போகவோ, பசங்களோட ஊர் சுத்தவோ இல்லை. வாலிபர் கூட்டத்துக்கு போய் ரட்சிக்கப்படுறதுக்காக, இன்னும் வளர்றதுக்காக கேட்கிறான், நன்மையானவையில கற்றுக்கொள்ள கேட்கிறான். ஆனா அவனுக்கு வர்றது என்ன? தீமையா இருக்கு. அவன் சொன்ன அந்த சாட்சியில சொன்னான், கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால என்னை தேற்றினான். திரும்ப திரும்ப கர்த்தரை நான் ஜெபிக்கும் போதெல்லாம், அழுது ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் சொன்னாரு, எனக்கு நீ இந்த தடவை வேண்டாம், அடுத்த தடவை நீ வா, அடுத்த தடவை நீ யூத் மீட்டிங்க்கு போன்னு சொல்லி கர்த்தர் என்னை தேற்றினார் சொன்னான். இதுதாங்க விஸ்தாரமாக்குகிறது. கர்த்தர் உங்களை விஸ்தாரமாக்குகிறார்னா என்ன அர்த்தம்? நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை விசாரித்து உங்களை பெருக பண்ண போகிறார். உங்களை அமர்ந்திருக்க பண்ணி நீங்கள் சுகமா இருக்கிறீங்களா விசாரித்து உங்கள் எல்லைகளை அவர் பெருக செய்ய போகிறார்.
உங்கள் எல்லைக்குறியை மாற்றி அமை என்ற வார்த்தையின்படி நீங்கள் எல்லைகள் விரிவாக்க போகிறது. அஸ்கால் தன் தகப்பனிடத்துல வந்து கேட்டா, நீ கொடுத்த நிலம் வறண்ட நிலம், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தை தான். அவள் கேட்டால் அவனுடைய தகப்பன் காலை கொடுத்தான். அஸ்கால் கேட்ட உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் சொல்றார், இனிமேல் நொடுக்கங்கள், ஒடுக்கங்கள், வாளோட்டிகளின் நிலைமைகள் மாறுகிறது. உங்களுடைய ஸ்தலம் விஸ்தாரமாய் மாறுகிறது. உங்கள் வீடு ஒரு விஸ்தார வீடாய் மாறுகிறது. உங்கள் மனம் விஸ்தாரம் அடைகிறது. உங்கள் தொழில் விஸ்தாரம் அடைகிறது. உங்கள் வேலைகள் விஸ்தாரம் அடைகிறது. உங்கள் ஊழியங்கள் விஸ்தாரம் அடைகிறது. உங்கள் பிள்ளைகள் விஸ்தாரம் ஆகிறார்கள். உங்களுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் விரிவடைய செய்ய போகிறார். அதுதான் செழிப்பை காட்டுகிறது. நீங்கள் படர்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். இப்ப கர்த்தர்ட்ட ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த செழிப்பை கொடுங்கன்னு கேளுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர் அல்லவா? இந்த மாதத்துல நான் நீதிமானை செழிப்பான் என்று சொன்னீர் அல்லவா? நான் உம்முடைய வார்த்தையினால் என்னை நீதிமானா மாத்துங்க. நான் நீதிமானா என்னை நீங்க அங்கீகரிச்சு எனக்கு இந்த செழிப்பை கொடுங்கன்னு கேளுங்க. எனக்கு நான் முதலாவது பெருக்கம் அடையணும். நான் 2வது இந்த 4 விதமான செழிப்பு என் ஜீவியத்துல வரட்டும்னு ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை மாற்றுகிறார். அதற்காக இதுவரைக்கும் நாம் வனாந்திரத்தில் இருப்போம். கேளுங்க, என்னை செழிப்பாய் சொன்னார். செழிப்பு என்பது அங்கு முதலாவது ஒரு மேய்ச்சல் வருகிறது. உங்களை திருப்தி அடைய கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் அழுகையும் கண்ணீரும் தவிப்பும் கலக்கமும் மாறுகிறது. 2வதாக அங்கு நீங்கள் அமர்ந்திருந்து அமெரிக்கையாய் மாறப்போகிறீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்கள் சிநேகிதர்களாய் மாறப்போகிறார்கள். அவன் இருந்த நாட்களிலே சுற்றுப்புறத்திலும் யுத்தம் இல்லை. நீங்கள் அதே போல் யுத்தம் இல்லாமல் அமைதியாய் இருக்க போகிறீர்கள். 3வது கர்த்தர் உங்களை விசாரிக்க போகிறார். என் மகனே மகளை, நீ எப்படி இருக்கிறாய்? அவன் நீ நலமாய் இருக்கிறாய் என்று விசாரிக்க போகிறார். 4வது கர்த்தர் உங்களுக்கு விசாரப்படுத்துகிறார். உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துகிறார். குடையின நெடுங்கின உடைந்து போன உங்களை விசாரப்படுத்துகிறார். அதற்காக இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, இந்த 4 செழிப்பு ஜீவியத்துல வரட்டும் சோத்தரிங்க. இப்ப நீங்க சுதந்திரீங்க. இந்த மாதத்துல அந்த முதல் நாளிலே சுதந்திரீங்க. அப்பதான் இந்த 12வது மாதம் முழுக்க நீங்க செழிப்பா இருக்க முடியும். இந்த 4 காரியங்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவா. கொண்டு வருகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, என் நல்ல மேய்ப்பனா இருந்து என்னை புல் அகப்படத்தக்கதாய் ஒரு நல்ல மேய்ச்சனை கொடுங்க. ஆண்டவரே, என் ஜீவியத்துல பெருமாள் வரட்டும், பெருங்காட்சி வரட்டும், கண்காட்சி வரட்டும். ஆண்டவரே, என் ஜீவியத்துல பெருமலை வரட்டும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரும் கொடுக்கிறார். உங்களை அமர்ந்து எழுப்புகிற எதிர்காலத்தை நீங்கள் சமாதானம் பெற்றவர்களாய் அமெரிக்கையாய் வாழக்கூடிய செய்கிறார். உங்களை சுகமாய் விஸ்தாரப்படுத்துகிறார். உங்களை விசாரித்து விசாரப்படுத்துகிறார். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. மகளே எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிறார். உங்களை போல மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்திலே நாம் பெற்றுக்கொள்வோமாக. இப்போதே செழித்தவராய் மாறுவோமாக. நாம் செபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருந்து இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொண்டு செழிப்பான் அல்லது செழிக்க வைப்பேன் என்கிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். அவன் செழித்தான் என்ற வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு உடைய பிள்ளைகளை வனாந்தரத்திலிருந்து அந்த ஒரே வயல்வெளியாய் மாற்றி அந்த வயல்வெளி காடு எண்ணத்தக்கதாய் பெருக பண்ண செய்யப்படுறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் இந்த மாதத்திலே செழித்தவர்களாய் மாறுவார்களாக. இவர்கள் வனாந்தரம் மாறுவதாக, வயல்வெளியாய் மாறுவதாக. இவர்கள் உம்மால் பராமரிக்கப்பட்டு, உம்மால் பண்படுத்தப்பட்டு, உம்மால் வேலியடைக்கப்பட்டு செழித்த வயல்வெளியாயும் காடு என்கிற வயல்வெளியாயும் பிள்ளைகள் மாற்றப்படுவார்களாக. ஆண்டவரே, அந்த செழிப்பிலே 4 காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறேன். முதலாவது, ஒரு மேய்ச்சலுடைய பிள்ளைகளை கட்டில் இருக்கிற கை ஸ்தோத்திரம். இவர்கள் வறுமைகள், இல்லாமைகள், அலைந்து திரிகிற அனுபவங்கள் இன்றோடு மாறுவதாக. உடைய பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிடுவார்களாக, திருப்தியாய் வாழுவார்களாக. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. தேவையான பெருமழையுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. 2வதாக, ஆண்டவரே, பிள்ளைகள் அமெரிக்கையா இருக்கும்படி அந்த செழிப்பை கட்டளையிடுவீராக. இவர்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நீர் யுத்தம் பண்ணுகிறேன், நீர் ஜெயத்தை கொடுக்கிறேன், நீர் சமாதானத்தை கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளின் சத்துருக்களை நீர் விலைக்கு போடுகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்கள் விலக்கப்படுவார்களாக, எதிர்காற்றுகள் நிறுத்தப்படுவதாக. ஆண்டவரே, இவர்கள் அமைதியாய் அமெரிக்கையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கடைசியாக கர்த்தர் சொன்ன 3-4 வார்த்தையின்படி ஆண்டவரே, சுகமாயும் விசாரமாயும் பிள்ளைகளை மாற்றுகிற கை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் விசாரிப்பீராக. நன்றாய் இருக்கிறீர்களா என்று விசாரிப்பீராக. இவர்களுக்கு உறுதுணையாய் கர்த்தர் இருந்து உடைய பிள்ளைகளை விரிவாக்குவீராக. இவர்கள் எல்லைகள், சமாதானங்கள், குடும்பங்கள் விருத்தி அடையட்டும் கர்த்தாவே. எல்லா விருத்தி அடையாத சூழ்நிலைகள் இன்றோடு விருத்தி அடையட்டும். குடும்பத்திலே, தொழிலிலே, வேலையிலே இருக்கிற சாபங்கள் மாற்றப்படட்டும். ஒரு செழிப்பு வரட்டும் கர்த்தாவே. ஊழியத்தில் ஒரு செழிப்பு வரட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு செழிப்பு வரட்டும் கர்த்தாவே. அப்படின்னு செய்து பிள்ளைகளை செழித்தவர்களாய் மாற்றினக்காய் நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.